தமிழ் புத்தாண்டு அன்று செய்ய வேண்டிய நற்செயல்கள் 15 பார்க்கலாம். முதலாவது நற்செயல் அதிகாலையில் எழுந்து நீராடுதல். பிரம்ம முகூர்த்தம், அதாவது 4 மணி தொடக்கம் 6 மணிக்குள் தமிழ் புத்தாண்டு அன்று பிரம்ம முகூர்த்தம் எனப்படும். அதாவது கடைசி 4:30 6 மணி. அதிகாலை வேளையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுவது மிகவும் மங்களகரமானது. வருடப்பிறப்பண்டாவது சூரிய உதயம் 6 மணிக்கு முதலாவது எழும்புவது நல்லது. இந்த நேரத்தில் இயற்கையின் ஆற்றல் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. மருத்துநீர் குளியல், அதாவது மருத்துநீர் வைத்து குளித்தல், மருத்துவ மூலிகைகள் கலந்த நீரில் குளிப்பது உடல் மற்றும் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும். இது ஆரோக்கியத்தையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகரிக்கும். இந்த மருத்து நீரில் மூலிகை குணங்கள் இருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரிந்தது. எண்ணெய் தேய்த்து குளித்தல். பாரம்பரியமாக எண்ணெய் தேய்த்து குளிப்பது சிறப்பு. இரண்டாவது புத்தாடை அணிதல். புதிய ஆடைகள். புத்தாண்டு அன்று புதிய ஆடைகளை அணிவது புதிய தொடக்கத்தின் அடையாளமாக கருதப்படுகின்றது. இது மகிழ்ச்சியையும் நேர்மறையையும் அதிகரிக்கும். பாரம்பரிய உடைகளை அணிவது நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும். மூன்றாவது கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தல். இறைவனின் ஆசி. கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது மன அமைதியும் ஆன்மீக நம்பிக்கையும் அதிகரிக்கும். அதுவும் ஒரு ஆள் புத்தாண்டன்று முதல்ல எழும்பி தோஞ்சிட்டு, அதாவது பிரம்ம முகூர்த்த வேளையில் தோஞ்சு கைவிசேஷத்தை வாங்கிட்டு வெடியே கோயிலுக்கு முதலாவதாக செல்லணும். சென்றுட்டு தான் ஆக்கள வீட்டுக்கு செல்லணும். அதுதான் தமிழ் புத்தாண்டு அழகு. ஒரு செய்ய வேண்டிய முதல் காரியம் அதான். கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்தல் இறைவனின் ஆசி. கோயிலுக்கு சென்று இறைவனை வழிபடுவது மன அமைதியையும் ஆன்மீக நம்பிக்கையும் அதிகரிக்கும். இது ஆண்டின் தொடக்கத்தில் இறைவனின் ஆசியை பெற உதவும். சிறப்பு பூசைகள். கோயில்களில் நடைபெறும் பூசைகளில் கலந்து கொள்வது சிறந்தது. நாலாவது வீட்டில் பூஜை செய்தல். கடவுளுக்கு படையல். வீட்டில் பூஜை செய்து கடவுளுக்கு படையல் வைத்து குடும்பத்துடன் சேர்ந்து வழிபாடு செய்வது நல்லது. பூஜை அறையில் கடவுளுக்கு படையல் வைத்து பூ பழம் எல்லாம் வைத்து வெத்தில பாக்கெல்லாம் வச்சு ஊதுவத்தி சாம்பிராணி புகையெல்லாம் காட்டி வீடெல்லாம் முதல்ல தூய்மைப்படுத்தி அதுக்கு பிறகு எல்லாம் செய்து வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை இல்லாமக்கி நேர்மறையான ஆற்றல்களை உருவாக்கும் இந்த சாம்பிராணி புகை போன்றன. இது குடும்ப ஒற்றுமையை மேம்படும். அதாவது வீட்டில் தமிழ் புத்தாண்டு பூஜை செய்யணும். சாமியறையில் பஞ்சாங்கம் வழிபாடு மற்றும் பூஜை அறையில் வைத்து அதற்கு பொட்டு வைத்து பஞ்சாங்கத்துக்கு பூஜை செய்ய வேண்டும். ஐந்தாவது பெரியோர்களிடம் ஆசி பெறுதல். சிறுவர்கள் எல்லாம் பெரியவர்களிடம் ஆசி பெறுவார்கள். கல்யாணம் செய்தவர்களும் பெரியோர்களிடம் ஆசி பெறுதல் அனுபவம் வழிகாட்டுதலும் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுவது அவர்களின் அனுபவத்தையும் வழிகாட்டுதலையும் பெற உதவும். இது குடும்பத்தில் உள்ள உறவை வலுப்படுத்தும். ஆறாவது பஞ்சாங்கம் படித்தல். ஆண்டின் நிகழ்வுகள். தமிழ் புத்தாண்டு அன்று பஞ்சாங்கம் படிப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகின்றது. இது ஆண்டின் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள உதவும். பஞ்சாங்கத்தின் 5 அங்கங்கள் திதி, வாரம், நட்சத்திரம், யோகம் மற்றும் கரணம் ஆகிய 5 அங்கங்களை அறிவதால் பல நன்மைகள் உண்டாகும். 7வது வீட்டை அலங்கரித்தல். மகிழ்ச்சியான சூழல். வீட்டை சுத்தம் செய்து மாவிளை தோரணங்கள் கட்டி வண்ணக்கோலங்கள் இட்டு அலங்கரிப்பது நல்லது. அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு முதலே வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும். தமிழ் புத்தாண்டுக்கு முதல் நாள் இல்லாட்டி தமிழ் புத்தாண்டு அண்டாவதும் அலங்காரம் செய்யணும். அதாவது மாவிளை கட்டி தோரணம் கட்டி அலங்காரம் செய்யணும். சரியோ, மாவிளை தோரணங்கள் கட்டி வண்ண கோலங்கள் இட்டு அலங்கரிப்பது நல்லது. இது வீட்டிற்கு மகிழ்ச்சியை நேர்மறையை கொண்டு வரும். வாசலில் கோலமிடுதல் மகிழ்ச்சியை உள்ளே அழைக்கும். அன்று
எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வைத்து பொட்டு சந்தன பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சு ஆஞ்சநேயர் வாளுக்கு நெற்றி நெஞ்சிலெல்லாம் சந்தன பொட்டு குங்குமம் வைத்து ஆஞ்சநேயரை உள்ளே அழைப்பார்கள். மற்றும் கிருஷ்ணனின் பாதம் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள வீதியோ இல்லாட்டி கோல இதில் கொஞ்சம் கரைச்சிட்டு அதுக்குள்ள காலை வச்சுட்டு எடுத்து பாதத்தை அடி வச்சு கிருஷ்ணனை உள்ளுக்குள்ளே கொண்டு வருவது போல சாமியர் வரைக்கும் வீட்டு வாசல்லேருந்து அடியே வைப்பார்கள். அதாவது குழந்தையின் காலால் கிருஷ்ணன் வீட்டுக்குள் வருவது போல. அடுத்தது 8வது தானம் செய்தல், பிறருக்கு உதவுதல், ஏழைகளுக்கு தானம் செய்வது, அன்னதானம் வழங்குவது போன்ற நல்ல செயல்களை செய்யலாம். இது பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்க்கும். அதுவும் இந்த சிறுவர்களுக்கெல்லாம் வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஏழைகளுக்கு தானம் செய்வதை பழக்கினால் அவர்கள் உதவும் தன்மையுடன் வளருவார்கள். அதுக்காண்டி தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் என்றதையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தனக்கே இல்லாமல் தான தர்மம் செய்து மற்றவருடைய கை நீட்டும் அளவுக்கும் கொண்டிருந்துடக்கூடாது. வீட்டில் தனக்கு வைத்துக்கொண்டு மேலதிகமாக தான தர்மம் செய்ய வேண்டும். 9வது குடும்பத்துடன் கொண்டாடுதல், உறவுகளை வலுப்படுத்தல். இது இந்த நாளில் குடும்பத்துடன் சேர்ந்து பாரம்பரிய உணவுகளை சமைத்து மகிழ்ச்சியாக கொண்டாடுவது நல்லது. வீட்டில் உள்ளவர்களுடன் சேர்ந்து கொண்டாடுகிற போதாண்டு உங்களோட வீட்டில எல்லாம் செய்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோட உறவினர்கள் வீடுகளுக்கு போய் வர அவர்களும் உங்கள் வீட்டுக்கு வந்து இப்படியாக சமைத்து சாப்பிட்டு கொண்டாடி மகிழுங்கள். இது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும். உங்களின் சிறுவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் வருங்கால சந்ததியினருக்கும் இவர்கள் எல்லாம் உங்களுடைய உறவுகள் இருக்கின்றது என்பதையும் தெரிய வரும். என்ற அந்த காலத்துல உறவுகள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வசித்த கூட்டு குடும்பம். இப்போ கணவன் மனைவி பிள்ளை இவ்வளவு இருந்தால் குடும்பமாக இருக்கிறார்கள். கூடுதலான இடங்கள்ல சில பேர்த்த அம்மா அப்பா அவர்களும் தான், அதாவது அந்த மனைவியோட கணவன் அம்மா அப்பா அவ்வளவுதான், கூட்டு குடும்பமாக இல்லை. ஆகவே இப்படியான நேரத்தில் அதுவும் இவ்வளவு உறவு இருக்கின்றது என்பதை உங்களின் குழந்தைகளுக்கு புரிய வைப்பதற்காகவும் சேர்ந்து குடும்பத்துடன் உங்கள் உறவுகள் வீட்டுக்கு சென்று அவர்களை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். 10வது மங்களகரமான பொருட்கள் வாங்குதல், செல்வ செழிப்பு. இந்த நன்னாளில் மங்களகரமான பொருட்களை வாங்கி வைப்பது செல்வ செழிப்பை அதிகரிக்கும். பஞ்சாங்கம், நவதானியம், பால் பொருட்கள், தங்கம், வெள்ளி, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, பழம் போன்ற பொருட்களை வாங்கலாம். இந்த மங்களகரமான நாளான தமிழ் புத்தாண்டு அன்று இந்த மங்களகரமான பொருட்களை வாங்கி வைப்பது செல்வ செழிப்பு. இந்த நாளில் மங்களகரமான பொருட்களை வாங்குவதால் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்று பொருள். அந்த ஆதி காலத்திலிருந்து இப்பழக்கம் கடைபிடிக்கப்படுகின்றது. கடைசி மஞ்சள், குங்குமம், வெத்தில வாக்கையாதும் வாங்கி கொண்டு வையுங்கள். அதாவது அன்று புத்தாண்டு அன்று வாங்கி வைப்பது இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லாட்டி பஞ்சாங்கம், நவதானியம் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய மங்களகரமான பொருட்களை வாங்கி வைத்தல், தங்கம் அதுகள் போன்றனத்தை வாங்கி கொண்டு வைத்தல். இல்லாட்டி மஞ்சள், குங்குமம், அரிசி அதுகளை கொண்டு வைக்கலாம். அடுத்தது 12வது கைவிசேஷம், செல்வமும் மகிழ்ச்சியும். தமிழ் புத்தாண்டு அன்று பெரியவர்கள் சிறியவர்களுக்கு பணம் கொடுப்பது கைவிசேஷம் ஆகும். இது செல்வத்தையும் மகிழ்ச்சியையும் குறிக்கின்றது. இந்த கைவிசேஷமானது நல்ல நேரம் பார்த்து பிரம்ம முகூர்த்த வேளையில் கொடுக்கலாம். இல்லாட்டி நல்ல நேரம் பார்த்து உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி கைவிசேஷத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதாவது கையில் சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவரின் கையினால் வாங்கிக் கொள்வது உங்களுக்கு இந்த ஆண்டு நீங்களும் சேமிப்பு வைக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். அடுத்தது 13வது பாரம்பரிய விளையாட்டுகள். 13லிருந்து 15 வரைக்கும் பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் பட்டன் சிவப்பு கலர்ல இருக்கு, கிளிக் பண்ணாக்கள் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கில் ஓல் பண்ணுங்களை கிளிக் பண்ணுங்கள். முழுமையா பாருங்கள், பாக்கிறீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் மூலம் ஒரு கேள்வி தெளிவான கலிக்கு ஜாதகம் சொந்த கைரேகை சம்பந்த பரிகாரம் சொந்தவன் எழுதி கேட்கலாம். முழுமையாக கேட்க வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி கேட்கும். இதுல இலவசமாக கேட்கலாம். இந்த வீடியோல இருக்கிற கமெண்ட் மூலம் முழுமையா பாருங்கள். ஒரு குறைஞ்சது 10 பேருக்காவது பாருங்கள். இல்லை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் புத்தாண்டு அன்று என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நற்செயல்களை தெரிந்து கொள்ளட்டும். அது மட்டுமில்லாமல் இந்த வீடியோ இந்த பிளேலிஸ்ட் யூடிவி சேனல்ல பிளேலிஸ்ட்ல அனைத்து நான் சொன்ன வீடியோக்கள் எல்லாம் இருக்குது. கைரேகை ஜாதகத்தை வைத்து எப்படி பரிகாரம் பலன் சொல்லலாமா, உங்கள் ஜாதகத்தை வைத்து எப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம்,
அரச வேலையா தனியார் வேலையே இல்லையா என்றதெல்லாம் சொல்லலாமோ, பணம் எப்போ எத்தனை வயசுல வரும் இல்லையா அவங்களோட கையில் தங்கே தங்காதா என்பதெல்லாம் சொல்லலாமோ, அதை போல கைரேகை வைத்து உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகளை வைத்து சொல்லி பிளேலிஸ்ட்ல அனைத்தும் போட்டுக்கணும். அது மட்டும் இல்லை கையுடன் யாதவ ஒப்புட்டும் சொல்லி போட்டுக்கணும். புத்தாண்டு பலன்கள் 6 வருட புத்தாண்டு பலன் மற்றும் 7.5 சனி நடக்கிற மேசராசி மற்றும் எல்லா கும்பராசி மீனராசிக்காரருக்கு 7.5 சனி முடிகிற வரைக்குமான பலன். அது மட்டும் இல்லாமல் சனி பேச்சு குரு பேச்சு ராகு பேச்சு எல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொன்ன ஆண்டு 2025 ஆண்டு தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்கும் சொல்லிக்கிறேன். அது மட்டும் போதாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமான 2025 ஆண்டு புத்தாண்டு பலன் ராசி மற்றும் நட்சத்திரம் மற்றும் எண்களுக்கான புத்தாண்டு பலன் சொல்லிக்கிறேன். மற்றும் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியம் நேரம் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு திசை யோகம் திசை இருக்கும் வீட்டதிபதியும் யோகமான இடத்தில் ஜாதகத்தில் அமர்ந்து விட்டால் குபேர யோகம் தான். அது 7.5 சனியே நடந்தான என்ன கூடாட்டியும் ஒன்றும் செய்யாது. அதை அறிந்து கொள்ளணும்னா நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பாருங்க. அதுக்குள்ள நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் கூற வேண்டிய 2-3 வரை மந்திரம் சொல்லிக்கிறோம். 27 நட்சத்திரத்துக்குமான வாழ்க்கை ரகசியம் சொல்லிக்கிறேன். தொழில் குடும்பம் பொருளாதாரம் எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லிக்கிறோம். அது நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் பேர் வைக்க வேண்டிய முதலெழுத்து தொடரெழுத்து எல்லாம் சொல்லிக்கிறோம். பிறப்பிலிருந்து பிறப்புக்கு இடையிலான திசை பலன்கள் திசை இருக்கும் வீட்டு அதிபதியான கிரகம் எங்கே இருக்கணும் இருந்தா யோகம் என்பதையெல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தில் சொல்லிக்கிறோம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். இந்த சேனல் பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோவும் இருக்கு. யூடியூப் சேனல். சரி, தொடர்ந்து பாருங்கள். வீடியோக்களை சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கெல்லாம் ஓல் பண்ணி கிளிக் பண்ணா எந்த இமெண்ட்ரஸில் கிளிக் பண்ணி அந்த இமெண்ட்ரஸுக்கு நான் போட போகிற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். எனது வீடியோக்கள் அனைத்தையும் முழுமையாக பார்த்து பகிரும் எனது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவரும் பலன் பெறணும் என்று நினைக்கும் எனது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வாழ்த்துக்கள். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். 13வது பாரம்பரிய விளையாட்டுக்கள். மகிழ்ச்சியான தருணங்கள். குடும்பத்துடன் சேர்ந்து பாரம்பரிய விளையாட்டுக்களை விளையாடுவது மகிழ்ச்சியை அதிகரிக்கும். 14வது கலை நிகழ்ச்சிகள். கலாச்சார பிரதிபலித்தல். பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை நடத்துவது அல்லது கலந்து கொள்வது சிறந்து கூடுதல் தகவல்கள். அறுசுவை உணவு. புத்தாண்டு அன்று அறுசுவை உணவுகளை சமைத்து உண்ணும் சிறந்த புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டு அன்று பஞ்சாங்கம் படிப்பதன் மூலம் அந்த ஆண்டின் பலன்களை அறிந்து கொள்ளலாம். மஞ்சள் நீர் தெளித்தல். வீட்டின் முன் மஞ்சள் நீர் தெளிப்பது. மங்களகரமான கோலங்கள் இடுவது. வீட்டின் முன் வண்ணமயமான கோலங்கள் இடுவது அழகையும் நேர்மறையையும் அதிகரிக்கும். 15வது உறவினர்களை சந்திப்பது. உறவினர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது உறவுகளை வலுப்படுத்தும். தமிழ் புத்தாண்டு என்பது மங்களகரமான நாள் என்பது. எனவே இந்த நாளின் நல்ல விஷயங்களை மட்டும் செய்வது மகிழ்ச்சியான புத்தாண்டை தொடங்க வேண்டும் என நினைத்து அனைவரிடமும் அன்புடன் பழகுங்கள். ஒருவருடன் ஒருவர் அன்பை வழிகாட்டுங்கள். தமிழ் புத்தாண்டுடன் மட்டுமில்லாமல் இனி வருங்காலங்களில் அன்புடன் இருங்கள். மற்றவர்களும் நல்ல இருக்கணும் என நினைக்கும் மனது படைத்தவர்களுக்கு கடவுள் உதவுவர் என்பது உண்மை.